வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான லன்ச் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியான லன்ச் ரெசிபீஸ். புளியோதரை, தயிர் சாதம், கூடவே பீட்ரூட் பொரியல், கத்திரிக்காய் வறுவல். வாங்க இந்த லன்ச் ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் அரிசியும் தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. புளி ஒரு லெமன் சைஸ் அளவு தண்ணியில் ஊற போட்டுட்டேன். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பும் இதில் போட்டுட்டேங்க. இந்த பீட்ரூட்லாம் கழுவிட்டு தோலை சீவிட்டு மெலிசாக நம்ம சீவி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கத்திரிக்காயும் நீட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதை போல் சீவி எடுத்து வச்சிடலாம். கத்திரிக்காய் இது போல் மெலிசாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணியும் கொதிச்சிருச்சு. பானையில் அரிசி போட்டுட்டேங்க. இது நல்லா வேகட்டும், அப்புறம் வடிச்சுக்கலாம். இப்போ இந்த புளிக்காய்ச்சல் தயாரிக்கிறதுக்கு நம்ம புளியை நல்லா இது போல் கரைச்சிட்டு நல்லா 2 தடவை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா 1.5 டம்ளர் 2 டம்ளர் அளவு தண்ணி இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை நல்லா வறுத்துக்கலாம். வறுப்பட்டதை நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த புளிக்காய்ச்சலுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் அதையும் போட்டு வறுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. ஒரு சின்ன சைஸ் பெருங்காய கட்டி அதையும் போட்டு வறுத்துக்கலாம். இதையும் நம்ம தட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு தனியா, ஒரு மிளகாய் வரமிளகாய் போட்டுட்டு வறுத்துட்டு அதையும் நம்ம செவந்ததும் தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. கடலை பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அதையும் போட்டு வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த வறுத்த பொருள்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறட்டோங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுடலாம். ஏற்கனவே பெருங்காய கட்டி சேர்த்துருக்கோம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் போட்டுடலாங்க. ஒரு வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சது. இப்போது கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாங்க. இப்போ கருவேப்பிலையும் போட்டு வறுத்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இந்த எண்ணெயிலே அப்படியே வதக்கிடலாம். லைட்டாக வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இதில் ஊற்றிடலாங்க. கலக்கிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். சுண்டுற வரைக்கும் கொதிக்கட்டுங்க. மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை தோலை உரிச்சிக்கலாங்க. கையில் இது போல் நசுக்கிட்டு ஊதுனா அப்படியே எல்லாம் தோல்லாம் வந்துடும். இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த பொருள்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். வெந்தயம், தனியா, மிளகாய், பெருங்காயம் போட்டு நல்லா இந்த போல் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. சாதமும் நல்லா வெந்துருச்சு. நான் இறக்கிட்டேன். இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம். பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாங்க. ஒரு வரமிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு வறுத்துட்டு நம்ம சீவி வச்சுருக்கிற இந்த பீட்ரூட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் போட்டுடலாங்க. பார்த்து போட்டுடலாம். ரொம்ப போட்டால் கரிச்சிரும்.
இதனால் கரண்டியில் இப்படி கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி ஊற்றி தெளிச்சிட்டு கரண்டியில் ஒரு கலரிட்டு மூடி வச்சிடலாம். வேகட்டும். இதை இன்னொரு ஸ்டவ்வில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டவ்வில் இன்னொரு கடாய் வச்சுட்டு நம்ம கத்திரிக்காய் வறுவல் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா அப்படி கரண்டியில் கலந்து விட்டுடலாங்க. கலந்துட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ இந்த புளி காய்ச்சல் நல்லா கொதிச்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற தூள் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்துடலாங்க. கலந்துட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். திக்காகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ இது மேலேயே நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிடலாங்க. 3 ஸ்பூன் ஊற்றி வச்சிடலாம். நல்லா கொதித்த பிறகு நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த பீட்ரூட்டும் வெந்துருச்சுங்க, தண்ணியெலாம் வற்றிடுச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சமாக தேங்காயும் திருவி போட்டேங்க. அதையும் நம்ம கரண்டியில் கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இது போல் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த புளிக்காய்ச்சலும் தயாராகிடுச்சுங்க. இப்போ கடைசியாக நம்ம தோல் உரித்து வச்சுருக்கிற வேர்க்கடலை மேலே போட்டுட்டு கிளறிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், நம்ம சாம்பார் பொடியை நான் போட்டுட்டேங்க. சாம்பார் பொடி இல்லைன்னா ப்ளெயின் மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு தூள் போட்டிருந்தேங்க. சோம்பு நல்லா மிக்ஸி ஜாரில் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா கிளறிடலாங்க. மூடி வச்சிடலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போ கத்திரிக்காய் வதக்கலாம் தயாராகிடுச்சுங்க. கத்திரிக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ தயிர் சாதத்துக்கு நான் தேவையான சாதத்தை ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா குழைய இது போல் கரண்டியில் கடைஞ்சிடலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு இதில் போட்டுட்டேன். தேவையான சாதம் நம்ம போட்டுடலாம். இதில் ஒரு டம்ளர் பால் கொஞ்சமாக ஊற்றிட்டு கலந்துக்கலாங்க. ஏன்னா இது மத்தியானம் நம்ம சாப்பிடும்போது இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தயிரும் சேர்த்துக்கலாம். இதில் அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம் கடுகு போட்டு தாளிச்சிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் தயிர் ஊற்றிட்டு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தயிர் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்ம கிளறி வச்சுருக்கிற சாதத்தில் போட்டுடலாம். தயிரும் பாலும் சேர்ந்து நல்லா கிளறி வச்சிடலாங்க. மத்தியானம் கரெக்டாக இருக்கும். தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம புளி சாதத்துக்கு சாதம் எடுத்து
ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேங்க. கொஞ்சமாக மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கிளறிட்டு நம்ம தயாரித்து வச்சுருக்கிற புளிக்காய்ச்சல் கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கலாம். போட்டுட்டு கரண்டியில் கலந்துக்கலாங்க. எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்றபடி நம்ம இதில் கலந்துக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே நான் மீடியமான காரம் தான் சேர்த்துருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் உப்பு காரம் தேவைப்பட்டால் கூட நம்ம இதில் கொஞ்சம் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது போல் கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ டேஸ்டியான புளி சாதமும் தயாராகிடுச்சுங்க. இதில் சிம்பிள் ரெசிபியான லஞ்ச் ரெசிபி புளியோதரை, தயிர் சாதம், கத்திரிக்காய் வறுவல், பீட்ரூட் பொரியல், கூடவே ஊறுகாயம் வச்சுட்டேங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.